உங்க கடன் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு தீர்த்தரலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? 2008 சைனாவை சேர்ந்த யாங் ஜுன்னுங்கிறவரு அவர் வாழ்க்கையை விட்டு அவர் கடன் எல்லாம் அடைச்சாராமா. ஆமா, அவன் கடன் அடைக்கிறதுக்கு காரு, வீடு, லேண்டு, கோல்டுன்னு வித்துட்டு இருக்கான். தலைவன் எதை வச்சிருக்கான் பாத்தீங்களா? தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கேமர் பட் வித் லாட் ஆஃப் கடன். தலைவன ஒரு பயோடெக் கம்பெனி அப்ரோச் பண்றாங்களாமா, ஸ்டெம் செல்ஸ் விற்கிறீங்களான்னு கேட்டு. ஸ்டெம் செல்ஸ் என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். ஸ்டெம் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். அதால எதாவது வேணாலும் மாறிக்க முடியும், ரீஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதால ஐஸாவும் மாற முடியும், நம்ம போன்ஸாவும் மாற முடியும். சோ அது இல்ல அப்படின்னா நம்ம இம்யூனிட்டி குறைஞ்சிரும், நம்ம ஏஜிங் அதிகமாயிடும், சீக்கிரமா டிசீஸ் அட்டாக் ஆகி செத்துருவோம். சோ அப்படிப்பட்ட ஸ்டெம் செல்ஸ் தான் கேட்டு அந்த கம்பெனி வராங்க. ஆனா தலைவன் யோசிக்கவே இல்லை. நான் எங்க சைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டானாமா. கேட்க வேடிக்கையா இருக்குல்ல. ஆனா அவனுக்கு கிடைச்ச லாபம் $3,80,000. அப்பவே அதோட இந்திய மதிப்பு பாத்தீங்கன்னா 1.65 கோடி. இப்ப டபுள் மடங்கு இருக்கும். அவன் துருப்பிடிச்ச காரு, அவன் வீடு, இது எல்லாத்தையுமே கூடவே வித்துட்டானாமா. அவன் வீட்டோட கூரையில இருந்து தண்ணி ஒழுகுமாமா. அதனால டிஸ்கவுண்ட் பிரைஸ் போட்டு வித்திருக்கானாமா. இங்கதான் அவன் கேரக்டர் நீங்க அப்ரிசியேட் பண்ணணும். இது இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸே பிசினஸ்ல இறங்க சொல்லி மோட்டிவேட் பண்ணிருக்கானாமா. சரி, என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. இந்த கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ராஜா மாதிரி வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு நம்ம ஆளுதாங்க எக்ஸாம்பிள். ஆனா இவரை பத்தி கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, போட்டோஸும் கிடைக்கவே இல்லை. ஆனா என்னதான் இருந்தாலும் வாழ்ந்தா. அது வரைக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம்.